Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பர் கூல் CC எப்படி மேக் பண்றது நான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி CC வந்து நீங்க வந்து பேடாஸ் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். அது போக பாத்தீங்கன்னா ஸ்லோமோ இல்லனா ஒரு லவ் எடிட் இல்லனா எமோஷனல் எடிட் அதல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இந்த CC யோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீரன் தான். சீரன் 3FX தான் இந்த CC வந்து எனக்கு கொடுத்தது. சோ நீங்க இப்ப இந்த CC வந்து யூஸ் பண்றீங்க அப்படினா மறக்காம அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க. சோ இதே போல நிறைய CC கொடுக்கறதுக்கும் அவனுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ வாங்க எப்படி CC மேக் பண்ணனும் பார்க்கலாம். So guys, இந்த வீடியோ full and full பாத்தீங்கன்னா நம்ம alightmotion app யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். So first time நீங்க alightmotion app வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Just ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So ஓகே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோ இல்லனா போட்டோஸ் எதுனா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண என்ன பண்ணீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஷேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக் பண்ற ஒரு CC ன்னு சொல்லலாம். இதுல 2 ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஷேப் தான். பட் 2 ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரண்டா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க. கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் அதர்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, பிளர் ஆப்ஷன் போங்க. பிளரில் பார்த்தீங்கன்னா காஷியன் பிளர் வந்து கொடுங்க. ஸோ காஷியன் பிளர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா காஷியன் பிளரோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கூட்டுங்க. ரொம்ப கூட்டாங்க, ஒரு 475 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. 0.475 அந்த ரேஞ்சுக்கு வந்து காஷியன் பிளரோட ஸ்ட்ரென்த்தை வந்து வச்சுக்கோங்க. அகைன் என்ன பண்ணீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் கலர் அண்ட் லைட் போங்க, அதில் எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண என்ன பண்ணீங்க எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -0.90 அந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்போசரோட வேல்யூ வச்சுருங்க. காமா ஆஃப்செட் வந்து டச் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த ஷேப்பை வந்து தொட்டுட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் அப்படின்னு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ட்ராக்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதோட ஒப்பாசிட்டி இருக்குதுல்ல, அந்த ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 76% வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதே போல் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்துட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ இதோட ஷேப்போட கலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபீல்டில் போயிட்டு ஒயிட் கலர் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒயிட் கலர் ஷேப் தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா அந்த ஓவர்லேயோட ஒப்பாசிட்டியை ஒரு 76% இல்லைனா 77 இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சுக்கு வந்து வச்சுருங்க. போன ஷேப்பில் யூஸ் பண்ண அதே ஒப்பாசிட்டி இதுக்கும் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு பேசிக்காக வந்து ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஷேப் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் தென் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் கலர் அண்ட் லைட்டில் கிரேடியன்ட் ஓவர்லே. ஸோ கிரேடியன்ட் ஓவர்லே பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட், தென் செகண்ட் கலர் பிளாக். இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் மோட் இருக்கும். ஸோ அதை மல்டிப்ளை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அகைன். ஸோ எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கூட்டிக்கோங்க. நல்லா கூட்டுங்க. எவ்வளோ கூட்டுறீங்கன்னா ஒரு 0.90 அந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்போசரோட வேல்யூவை வச்சுக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டிக்கோங்க. ரொம்ப கூட்டாதீங்க. ஓரளவுக்கு ஒரு 22% வந்து கூட்டி வச்சுக்கோங்க. +22 வந்து சேச்சுரேஷன் வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் ஷேப்புமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம இதுக்கு கொண்டு வர போகிறோம். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா த்ரெஷோல்டு அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ த்ரெஷோல்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெஷோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.70 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கீழே பிளெண்டிங் மோடு அதெல்லாம் வந்து எதுவுமே டச் பண்ணிடுறாங்க.
ஓகேங்களா. அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் அகைன் போங்க. ஸோ ஸ்பெக்ட்ரல் மேப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரல் மேப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனோட வேல்யூவை ஃபுல்லாக வச்சுருங்க. 1.000 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுருங்க. ஓகேங்களா. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே ரெட் கலர் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மைல்டான ஒரு ஆரஞ்சு மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கலர் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. தேர்ட் கலருமே பிளாக் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பிரைட்னஸ் இருக்கும். அந்த ஸ்கேல் பிரைட்னஸ் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டான எஃபெக்ட் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. பிளர் போங்க. அதில் காஷியன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டு காஷியன் பிளரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருங்க இதே போல். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போங்க. ஸோ அதில் லைட்டன் போங்க. அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களுக்கு சிசி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி அதோட சிசி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஹெச்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எடிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெச்டியாக இருக்கும். ரொம்ப வந்து பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிசி. ஓகேங்களா. ஸோ இந்த சிசியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1K லைக்ஸ் வந்ததும் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம கொடுக்குற XML ஃபைல்ஸ்லாம் வந்து நான் டெலகிராமில் தான் மெஜாரிட்டியாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ மறக்காமல் டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய். See you.